வரகரிசி பாயாசம் செய்வதற்கு 100 கிராம் வரகரிசியை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது கூட அரை மணி நேரம் ஊற வச்ச சிறுபருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி ரெண்டையும் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட அரை முறி தேங்காய், 4 ஏலக்காய் ரெண்டையும் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ 1/4 கிலோ சீனி நம்ம போட்டுக்கிடலாம். நான் சீனி போட்டிருக்கேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, மண்டவலம் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட பொடி பண்ணின வேர்க்கடலை பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இது கூட ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்மளுடைய சுவையான வரகரிசி பாயாசம் ரெடி ஆயிற்று. இப்போ நெய்யில் வறுத்த கருப்பு திராட்சை, நெய்யில் வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் இப்போ இது கூட போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த பாயாசத்தில் வேர்க்கடலையும் போட்டிருக்கோம், வேர்க்கடலை பொடியும் போட்டிருக்கோம். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பாயாசம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.